அனைவருக்கும் வணக்கம். கண்ணால் மனதை எப்படி பார்க்க முடியும் என்று உங்களுக்கு தோன்றும். அதை பற்றி சித்தர்கள் கூறுவதை பார்க்கலாம். கண்ணை திறந்து கண்ணில்தான் தவம் செய்ய வேண்டும் என்பதை நாம் பல காணொளியில் பார்த்திருக்கிறோம். குருவிடம் தீட்சை பெற்று கண்ணை திறந்து கண்ணில் தவம் செய்து கண் வழியாக நேரே உள்ளே இருக்கும் சுழிமுனையில்தான் மனதை பார்க்க முடியும். இப்படி கண்ணால் மனதை பார்த்தால் எண்ண ஓட்டங்கள் குறைந்து கர்ம வினை கழிந்து மனம் ஒடுங்கும், சுவாசமும் ஒடுங்கும். கண்ணால் மனதை பார்த்தால் மூன்றாவது கண் திறக்கும், மனம் அறிவோடு சேரும். மெய்ப்பொருள் தவம் அறிந்து உணர்ந்து குருவிடம் தீட்சை பெற்றால்தான் உள்முகமாக பயணிக்க முடியும். பொட்டு வைக்கும் இடத்தை புருவ மையம், சுழிமுனை என்று நினைத்து தவம் செய்பவர்களுக்கும் வாசியோகம் செய்பவர்களுக்கும் உள்முகமாக தவம் செய்வது போல் தோன்றும். ஆனால் சில சித்துக்கள் கிடைக்கலாம். ஆனால் பிறவா நிலை அடைய முடியாது என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். கண்தான் சுழிமுனை, பீனியல் சுரப்பி, பிட்யூட்டல் சுரப்பி மூளை பகுதியோடு தொடர்புடையதாக இருக்கும். பிறப்பு ஏற்படுவதற்கு கண்தான் காரணம், கருவியாக அமைந்திருக்கும். அழிகின்ற ஊனக்கண்ணால் அழியா பொருளை காண முடியும். விழிப்பு நிலையில் கண்ணால் மனதை பார்த்தால் நிலையில் மனமற்று இருக்க முடியும். மனதை அறிவோடு சேர்ப்பதால் காந்தத்தோடு சேர்ந்த இரும்பும் காந்தமாவது போல் அறிவோடு சேரும் அந்த மனம் அறிவுமயமாகிவிடும். கண்ணை திறந்து கண்ணினுடைய கருவிழி பகுதியின் மைய பகுதியில் நாம் தவம் செய்கின்ற பொழுது விழியின் வழியாக உள்ளே சென்று உள்ளிருக்கும் மூன்றாவது கண் திறந்து மனம் ஒடுங்கும், சுவாசம் ஒடுங்கும். அங்குதான் பிறவா நிலை ஏற்படுவதற்கு வழிகாட்டும். இது பற்றி சித்தர்கள் பாடலில் விளக்கமாக கூறியிருப்பதை நாம் அனுபவமாக உணர்ந்தால் மட்டும்தான் அது நமக்கு புரியும். மூக்கோலியாக மூச்சை இழுத்து கும்பகம் பண்ணி வாசியோகா பண்ணுவதாலையும் புருவ மையம் என்று சொல்லி நினைக்கக்கூடிய பொட்டு வைக்கக்கூடிய இடத்தில் நாம் நினைத்து தவம் இருப்பதாலும் நாம் பிறவா நிலையை அடைந்துவிட முடியாது என்பதை சித்தர்கள் பல பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார்கள். நமக்கு கண் வழியாக பயணிப்பதை விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். அது பற்றிய சில பாடல்களையும், கண்ணால் மனதை எப்படி பார்க்க வேண்டும், மனதை எப்படி அறிவில் சேர்க்க வேண்டும் என்பதையும் கூறிய பாடல்களையும் இப்பொழுது நம்ம பார்க்கலாம். நாசமுற்ற மல மாயை வீறு போச்சு, நலமுற்ற பானம் உனக்காச்சு, காசமுற்ற கண்ணாலே மனதை பார்க்க கதிர்முனையில் அருளதுவும் காணும் காணும், பாசமுற்ற கருவி 96 பேரும் பரஞ்சுடரில் மாண்டு போவும் பாரு பாரு, நேசமுற்ற அறிவாலே நின்று கொண்டு நெறி நின்றோர் சொல்முறை நேர்ந்தது கூடே என்று அகஸ்தியர் கூறுகிறார். அனைவரும் தவம் செய்யுங்கள், பிறவா நிலை அடையுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.